வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டான ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. நார்மலாக நம்ம அரிசி மாவும் கடலை மாவும் வச்சு தான் செய்வோம். இது நல்லா ராகியை சேர்த்து ஒரு தடவை செய்து பாருங்கள். நானும் இது ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருந்தது. ருசியான இந்த ராகி ரிப்பன் பக்கோடா நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்து கொடுக்கலாங்க. வாங்க இப்போ இந்த ராகி ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு அரை கப் அளவு ராகி மாவு எடுத்துகிட்டு அது ஒரு கிணத்துல போட்டுடலாம். ஒரு பேசினில் போட்டுட்டு அரை கப் அளவு நம்ம இடியாப்பம் மாவு இல்லை அரிசி மாவு போட்டுக்கலாம். 3/4 கப் அளவு கடலை மாவு அதையும் போட்டுட்டு இப்போது ஒரு 3 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு இந்த மாவில் போட்டுக்கலாங்க. இப்போ உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுட்டு இதிலே ஒரு தனி மிளகாய்த்தூள் பிளெயின் மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட்டர் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு இப்போ நம்ம சூடாக எண்ணெயை வந்து ஒரு சின்ன கடாயில் அடுப்பில் வச்சு சுட வச்சுக்கலாங்க. அந்த எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நம்ம இதில் இந்த மாவு மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் தாங்க. மாவு மேலே அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு 1.5 இல்லை 2 ஸ்பூன் அளவு ரிஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருந்தேன். ஊற்றிட்டு நம்ம இப்போ எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ இந்த வெண்ணெய், மிளகாய்த்தூள், பெருங்காயம், உப்பு எல்லாமே எல்லா இடமும் பரவுற மாதிரி நம்ம எல்லாம் முதல்ல கலந்துக்கலாம். கலந்துட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது போல் எல்லா இடமும் நல்லா பெசரிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாங்க. முறுக்கு மாவு பிசைஞ்சு வைப்பலாம், அந்த மாவு மாதிரி நம்ம கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு புழிகிற குழலை எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் தடவிக்கலாங்க. உள்ளேயும் வெளியிலையும் எண்ணெய் தடவிட்டு இப்போ நம்ம ரிப்பன் பக்கோடா புழிவோம்ல, அந்த 2 ஓட்டை உள்ள அந்த அச்சு இதில் போட்டுட்டு நம்ம இதில் குழலில் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதும் இதை கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு புழிஞ்சு இதில் விட்டுடலாங்க. பிசைஞ்ச மாவுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு நல்லா இது போல் ஊற்றிட்டு இது உள்ள போட்டுடலாங்க. போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. புழியறதுக்கு நம்ம வசதியாக இருக்கும். இப்போ காஞ்சிட்ருக்கிற இந்த எண்ணெயில் அப்படியே புழிஞ்சிக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வெந்துட்டு நல்லா ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம டப்பாவில் எடுத்து வச்சிடலாங்க. நல்லா டேஸ்டான ராகி ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சுங்க. நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நம்ம இதை நல்லா செய்து கொடுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருப்போங்க. இது போல் நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துடலாங்க. நல்ல டேஸ்டான மில்லட் ரிப்பன் பக்கோடா தயாராகிடுச்சு. இதை போல் சுட்டு எடுத்துகிட்டு நம்ம ஆறுனதும் சின்ன சின்ன பீசஸாக நம்ம இதை உடச்சிட்டு நம்ம டப்பாவில் போட்டு
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஈவினிங் நம்ம காஃபி, டீ சாப்பிடும்போது இதையும் ஒரு தட்டில் வச்சு கொஞ்சமாக எடுத்து கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி எல்லோரும் சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டேஸ்டான ராகி ரிப்பன் பக்கோடா இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையான இந்த ராகி ரிப்பன் பக்கோடா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.